வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக் லைன் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தது. ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள் நெக் டிசைன் தான். இதனுடைய ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ், அது தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதில் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போடுவோம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா டெய்லர்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க 1/2 இன்ச்சு இறக்கம் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழேருந்து நம்ம நெக்லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் கஷ்டம். ஸோ அதனால் 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே சில்வர் ஜரி பேஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். சில்வர் பேஸில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சில்வர் ஜரி லைனில் ஒரு 2 லைன் போட்டுக்கலாம். இதுக்கு நார்மலாக நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த அயன் நீடில் நார்மலாக நூல் சுற்றாமையும் கிடைக்கும். நூல் சுற்றினது நம்மளுக்கு ஆன்லைனில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான் இது. நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க இந்த அயன் நீடில் பற்றி. ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சேம் இதே மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்துக்கும் ஜரி லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இந்த ஷார்ப் எட்ஜ் ஆல்ரெடி இதில் லைட்டாக ஒரு லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த லைன் இல்லைனாலும் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க நெக்கில். இந்த மாதிரி அதாவது ஜரியில் லைன் இருக்குது. ஸோ அது இல்லைனாலும் நீங்கள் லைன் போட்டு தான் அது பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த த்ரெட்டு இது சாரீ கலர், அதாவது அந்த பார்டரில் இருக்க கலர் இது. ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு 2 லைன் கொடுக்க போகிறோம் நார்மல் சில்க் த்ரெட்டில். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறதும் பெல் பிராண்டு தான். சேம் அதே மாதிரி தான் பக்கத்தில் போடணும். நம்ம ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜரி அதாவது பக்கத்தில் செயின் போடும்போது ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு ரொம்ப ஒட்டியே நம்ம போடணும். ஒட்டினா அந்த ஸ்டிச்சை ஒட்டி தான் நம்ம போடணுமே தவிர கொஞ்சம் நம்ம செயினுக்கு கேப்பே விடக்கூடாது. அந்த மாதிரி போடணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜ் பர்ஃபெக்டாக வரணும். அந்த லைன் இருக்கனால நமக்கு பர்ஃபெக்டாக தான் வரும். ஸோ அதை மட்டும் பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சில்வர் கலர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம், சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் சுகர் பீட்ஸ் சீக்கிரமாக கருத்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. என்ன மாதிரி வாங்குறது, ராயல் பிராண்ட் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். பட் ட்ரை வாஷ் தான் பண்ணணும்னு சொல்லியே கொடுத்துருங்க கஸ்டமர்ஸ்கிட்ட. ஏன்னா ட்ரை வாஷ் பண்ணாமல் இருந்து நம்மளாக வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது போயிடும். ட்ரை வாஷ் மட்டும்தான் நம்ம பண்ணணும். எப்பயும் போல் பீட்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு 2 பீட்ஸுக்கு இடையில செயின் போட்டுட்ருக்கேன். இதுக்கு நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், துளிப் நீடில் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அயன் நீடில் தான் நம்மளுக்கு நல்ல ஸ்பீட் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 2 பீடாக கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நிலையாக வராது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி வரணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லேயும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம் இதில் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஜம்கி ஒன்றும் சுகர் பீட் ஒன்றும் மாற்றி வர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பட் அதனுடைய லுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜம்கிக்கு மேலே சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம நெக் லைனில் கொடுத்தோம் இல்லையா, ப்ளவுஸோடைய பார்டரில் இருக்க கலர், அந்த கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த டிசைனோட பேஸ். ஸோ அதனால் அதே மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜம்கி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம கீழே வச்சிடணும். ஜம்கியை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல், அதாவது ஜம்கீஸ் மட்டும் கண்டினியூவாக அட்டாச் ஆகிற மாதிரியும் பீடு சென்டரில் வச்சுட்டு இருக்க மாதிரியும் தான் நம்ம வைக்க போகிறோம். அதுதான் அதோடைய டிசைனே. ஸோ இதுக்கு நம்ம ஃபுல்லாக சுகர் பீட்ஸை எடுத்துகிட்டு ஜம்கியை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமும் ஒர்க் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஒன்றுனா எடுத்துகிட்டு அந்த ஒன்றுனா வச்சு பண்ணுறது ரொம்ப இடைஞ்சலாக தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த இப்போ நான் எடுத்திருக்க ஃபுல்லாகவே பீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு வச்சு முடிச்சுட்டு இது மாதிரியும் பண்ணுறேன். சேம் டைம் வந்து சுகர் பீட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஜம்கியை நம்ம ப்ளவுஸ் மேலே போட்டுட்டு எப்படி எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து நம்ம அந்த லைன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணுன்னே இல்லை. நம்ம சுகர் பீட்ஸ் அதை மெஷர் பண்ணி வச்சோன்னாவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ சேம் மறுபடியும் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் இப்போ வந்து சுகர் பீட் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ வந்து அந்த ஜம்கியை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஜம்கியை அப்படியே எடுத்து சுகர் பீடுக்கு ஒரு செயின் போடாமல் சுகர் பீடையும் ஜம்கியும் சேர்த்து நம்ம செயின் போட்டிருக்கோம். சேம் இதே தான் திருப்பி நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து உங்களுக்கு அந்த சுகர் பீட்ஸை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அது நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பீட் நீடில் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீட்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து ஈஸி மெத்தட். நான் உங்களுக்கு வந்துட்டு 1 by 1 வைக்கிறது எப்படின்றத காமிச்சேன். இப்போ நம்ம வந்து ஈஸி மெத்தட் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஜம்கியை நம்ம இப்போ அட்டாச் பண்ணிக்கிட்டோம் எப்பயும் போல். இப்போ லைட்டாக நம்ம சுகர் பீடை விட்டுட்டு, அதாவது அந்த த்ரெட்டில் சுகர் பீடை விட்டுட்டு இப்போ ஜம்கி ஒன்று எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுகர் பீடு ஒன்று ஜம்கி ஒன்று எடுத்தோன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டேன், பட் அதுக்கப்புறம் தான் ஐடியா தோணுச்சு சரி இதே மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் அது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி சுகர் பீட் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த செயின் போடாமல் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஜம்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செயின் போடுறோம். அதாவது சுகர் பீடுக்குன்னு தனியாக நம்ம ஒரு செயின் போட்டு அட்டாச் பண்ணலை, அதை வந்து ஜம்கியோடு தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். இப்படி எடுத்தெடுத்து கையை வந்து த்ரெட்லேருந்து எடுத்தெடுத்து பண்ணணுங்கிறதே கிடையாது. இப்படி சுகர் பீட் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே த்ரெட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஜம்கீஸை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி செயின் போட்டுக்கலாம். 2 ஜம்கீஸ் ஒட்டி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா அந்த டிசைன்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கும்போது அது மட்டும் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் ஜம்கி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட் விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஜம்கி எடுத்துகிட்டு வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு போட போகிறேன். நம்ம இதே கண்டினியூவாக போடும்போது நம்மளுக்கு ஃபுல் ஸ்பீட் கிடச்சிரும். இன்னும் ஜம்கீஸை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஒரு 10 minutesல வந்து உங்களுக்கு ஃபுல் நெக்கையே நீங்கள் வந்து போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி சிம்பிள் தான் இது. சேம் அதே மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம இதே தான் கண்டினியூவாக பண்ண போகிறோம். முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்லைன் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லுக் காட்டணுன்றதுக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஷார்ப் எட்ஜ்லேயும் பர்ஃபெக்டாக அதே மாதிரி நம்ம அந்த லைனை கொண்டு வந்துட்டோம். ஜம்கி லைனை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சுகர் பீட்ஸு சேம் அதே ஒர்க்கு தான், சில்வர் பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம சில்வர் ஒர்க் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த சில்வர் கலர் பீட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒயிட் கலர் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ சேம் 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஷார்ப் எட்ஜஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. எனக்கு அந்த ப்ளவுஸே லைன் இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் வேணும்னா ஒரு லைன் போட்டுட்டு பண்ணுங்கள் சென்ட்ரல் அந்த ஷார்ப் எட்ஜஸ்க்காக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 சுகர் பீடும் எடுத்திருக்கேன். நம்பர் 4 பீடு சுகர் பீடு மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அரும்பரும்பாக வைப்போம் இல்லையா, அது மாதிரி தான். அரும்பரும்பாக வைக்கிறது வந்து ரொம்ப பக்கத்தில் வைப்போம். பட் நான் இது வந்து கொஞ்சம் தள்ளி தான் வைக்க போகிறேன். ஸோ அது மெஷர் வந்து ஒரு ஜமிக்கி விட்டு இன்னொரு ஜமிக்கி அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோன் அந்த மாதிரி வைக்கணும். ஸோ அது எப்படி நம்மளுக்கு ஐடியா கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்குன்னு மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் சேம்
அதாவது நம்பர் 4ஐயும் சுகர் பீடையும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப பக்கத்தில் அருமருமாக கொடுக்க போகிறதில்ல நம்ம. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பீடுக்கும் எண்டு நாட்டு போட்டே ஆகணும். நம்ம எண்டு நாட்டு போட தேவையில்லைன்னா ரொம்ப பக்கத்தில் அருமருமாக வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வச்சா இது ரொம்ப ப்ரைடலாக தெரியும் நம்மளுக்கு லுக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன், ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம். சேம் இதே தான் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அந்த கேப் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜம்கி விட்டு இன்னொரு ஜம்கி, ஒரு கேப்பு விட்டு இன்னொரு கேப், அதாவது சுகர் பீட்ஸு ஏதாவது ஒன்று நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை 4 சுகர் பீட்ஸ் தள்ளி வைக்கிறோம், அந்த மாதிரி கூட நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயினோ இல்லை நம்ம ஜம்கியோ மெஷர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஐடியாவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் பீடு கவுண்ட் பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் ஜம்கி வச்சுருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி அந்த கேப்பில் ஈவனாக வரணுன்னா அந்த ஜம்கி ஐடியாவாக வச்சுக்கலாம். ரொம்ப பக்கத்துலேயே நம்ம நாட் போடணும். லைட்டாக நம்மளுக்கு அந்த நூல் தூக்கி இருந்தாலும் பரவாயில்லை. ரொம்ப இழுக்கிறேன்னு சொல்லி இப்போதைக்கு வராது, பட் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி அவங்க போடும்போது வந்தாலும் வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக நூல் தூக்கி இருக்கனால தப்பு கிடையாது, அப்படியே விட்டுடுங்க. ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான். ப்ளவுஸ் ஃபுல்லாக சேம் இதே ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் காட்ட போகிறேன். பீட்ஸை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக த்ரெட் இப்படி எடுத்து விட்டு லோட் பண்ணிங்கன்னா நம்ம நீடில் லாஸ்ட் வரைக்கும் பீட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். சேம் அதே மாதிரி நான் வந்து நம்பர் 4ம் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை ஓவரால் மோட்டிவ் போடுவோம் இல்லையா, புட்டாஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஓவரால் புட்டாஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க ஒன்று தான். 3 வைப்போம் இல்லையா பீட்ஸு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்பர் 4 0 இல்லை சுகர் பீட் வச்சுட்டு த்ரெட்டை திருப்பி நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த பீடு வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ரெண்டு சைடும் ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல லாக் ஸ்டிச் தேவையில்லை, அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ரொம்ப பக்கத்தில் எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் வந்துடும், கொஞ்சம் தள்ளி எடுக்கணும். ஸோ இப்படி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் இன்னொரு பீடும் உங்களுக்கு மோட்டிவும் போட்டு காட்டுறேன். இது நம்ம மேக்ஸிமம் ஆஃப் டிசைன் ப்ளவுஸு வந்து நம்ம இதை தான் போட்டிருக்கோம், சிம்பிள் டிசைன்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது உங்களுக்கு பழகி இருக்கும், இருந்தாலும் நான் வந்து புதுசாக பார்ப்பாங்க இல்லையா சப்ஸ்கிரைபர், ஸோ அவங்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ மறுபடியும் சென்ட்ரலில் இப்போது மறுபடியும் நம்பர் 4 நம்பர் 0 இல்லை, அது சுகர் பீட்ஸ். சில்வரில் வந்துட்டு 0, 3 இந்த மாதிரி நிறைய கிடைக்கிறதில்ல. ஸோ சுகர் பீட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி நம்பர் 4 சுகர் பீட்ஸை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஸ்லாண்டிங்காக நம்பர் 4ஐயும் சுகர் பீட்ஸையும் அட்டாச் பண்ணிக்கணும். மறுபடியும் சென்ட்ரல்லேருந்து த்ரெட் எடுத்து நம்பர் 4 சுகர் பீடும் இப்போ மேலே எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதுவும் லைட்டாக நூல் தூக்கி இருக்க மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் லுக் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்குறீங்கள. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இந்த டிசைன் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நெட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய பரிச்சயமான ஒரு டிசைன் தான் இது. பட் நம்ம வந்து சில்வர் கலரில் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மேக்ஸிமம் மோட்டிவ்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சா இன்னும் ரொம்ப எலகண்ட்டாக தெரியும். ஸோ அது வந்து நம்ம கஸ்டமர்ஸோடைய சாய்ஸை பொறுத்து. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணும், இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்காக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.